வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சில ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2026 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குல்ல. அதுக்கான சிட்டி அண்ட் த அட்மிஷன் சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊரில் எப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் வரும் பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கான ஒரு அப்டேட் தான் இது இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஓகே. SSC.nic.in அப்படின்ற வெப்சைட் போய்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணக்கூடிய அது இருக்குல்ல அஃபிஷியல் பேஜ், அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிடுங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, கீழே பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா இதெல்லாம் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆயிரும். இப்போது மை எஸ்எஸ்சி அப்படின்ற ஆப் கூட இருக்குது. அதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சிட்டி அண்ட் எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது போக மட்டும் ஷிஃப்ட்டு ஓகேவா. எந்த ஷிஃப்ட்டு இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி சென்டர்னு வச்சுங்களேன். திருச்சியில் போட்டிருக்காங்க. எந்த ஷிஃப்ட்டுங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரெயினையோ அல்லது பஸ்ஸையோ உங்கள் ஊர்லேருந்து சொல்கிறேன் ஓகேவா. திருச்சிக்கு நீங்கள் எந்த 3 சென்டர் கொடுத்துருப்பீங்க, அந்த 3 சென்டரில் எந்த சென்டர் வந்து நியர்பையாக இருக்கும் ஓகேவா. மேக்ஸிமம் இந்த 1, 2லே போட்டுருவாங்க. ரேராக தான் வந்து 3ஆவது போடுவாங்க. பெரும்பாலுமே வந்து 1, 2லே வந்து நிறைய பேருக்கு அமைஞ்சிரும். அந்த ஃபஸ்ட்டு 2 கொடுத்த அந்த 2 சிட்டியில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேர்ட் சிட்டி தான் கிடச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா. எஸ். ஃபைனலாக உங்களுக்கான டே என்னைக்கு ஓகேவா. இந்த 27ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 27 இருந்து எந்த தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படி ஓகே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வாரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த தேதியில் எந்த ஷிஃப்ட்டில் வந்து நடைபெற போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த ஊருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ட்ரெயினையோ அல்லது பஸ்ஸையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே. அதனால தான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கிட்டே வந்து விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு என்னைக்கு டேட்டுன்னு தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு பிஃபோர் 4 days ஓகே. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான அட்மிட் கார்டையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்போ மட்டும்தான் வந்து உங்களுக்கு எந்த, அதாவது இப்போ திருச்சியோ அல்லது மதுரை அப்படின்னா மதுரையில் எந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகேவா. எஸ். முதல்ல எந்த ஊர் எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிவிஷன்ஸையும் நீங்கள் பண்ணணும். அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பிளானையுமே நீங்கள் பண்ணிக்கிற வேண்டிய முக்கியமான ஒன்று. இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இருக்குல்ல, இந்த வெப்சைட்டை போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய மை பேஜ் மை ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நீங்கள் லைவில் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்க எக்ஸாமினேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ ஜிடி இருந்துச்சு அப்படின்னா அதிலே இருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அதே போல் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோடான்னு கேட்கும், க்ரீன் கலரில் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு எந்த இயர்னு முதல்ல கொடுக்கணும் ஓகே. 2026 அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன எக்ஸாமினேஷன்ஸ் கொடுக்கணும், எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் டைப் 2026 அது இப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். இந்த சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கானது வந்துடும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க ஓகேவா. எஸ். அவ்வளோதான். 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிடும் ஓகே. அவ்வளோதான். இந்த ஒரு அப்டேட் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. தேங்க்யூ.